ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நீட் சீரியஸில் ரே ஆப்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர், ஈஸியாக பார்த்தலாம். இதோட ஃபார்முலாஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் கிளியராக பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The angle of incidence of a ray of light at a refracting surface of prism. ப்ரிசமோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து 45 டிகிரி, ஏ 45 டிகிரி, ஏ வந்து 45 டிகிரி. த த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் 45, சரியா? ஸோ த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 45 அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு நார்மல் போட்டோன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வந்து 45 டிகிரி. இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து 60 டிகிரி இருக்குது, ஏ. ஓகே, இட் சப்போஸ் த மினிமம் டீவியேஷன்னா இது பேஸுக்கு பேரலாக இருக்கும். ஐயும் ஈயும் சேமாக இருக்கும், சரியா? ஓகே, த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். மினிமம் டீவியேஷன் கேட்டிருக்காங்க, அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி பண்ணலாம் பாருங்கள். மினிமம் டீவியேஷன் கண்டிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை என்ன வரும் அப்படின்னா ஐ ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ப்ளஸ் ஏ. அந்த டெரிவேஷனில் அதை பார்த்துருப்போம். மினிமம் டீவியேஷனாக ரெண்டுமே சேம், ஐ இஸ் ஈக்குவல் டு இன்றதால 2i ஈக்குவல் டு டெல்டா ப்ளஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கிறேன். 2 இன்ட்டு ஐ வந்து 45, 2 இன்ட்டு 45 ஈக்குவல் டு டெல்டா ப்ளஸ் ஏ. ஏன்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 45, சரியா? 90 மைனஸ் 45 ஈக்குவல் டு டீவியேஷனு, அதான் மினிமம் டீவியேஷன். அப்போ மினிமம் டீவியேஷன் வந்து 45 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட் பார்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்டு நாங்கள் வேணும் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலானா அது அந்த டெரிவேஷனில் கடைசியாக வரும். n21 இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் மினிமம் டீவியேஷன் பை 2 டிவைடட் பை சைன் ஆஃப் ஏ பை 2. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். சைன் ஏ வந்து எவ்வளோ, ஆங்கிள் வந்து 60 ப்ளஸ் மினிமம் டீவியேஷன். ஸோ இந்த இடத்துல தப்பு இருக்குது. என்ன பாருங்கள், என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமையும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமையும் 45 போட்டிருந்தேன். ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து 60 டிகிரி, கேல்குலேஷன் எரர் இருக்கக்கூடாது. அப்போ 90 மைனஸ் 60 வரும். 90 மைனஸ் 60 தான் மினிமம். அப்போ டெல் மினிமம் வந்து 30 டிகிரி, சரியா? ஸோ கான்சன்ட்ரேட்டடாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 60 ப்ளஸ் டெல் மினிமம் 30 கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை 2 டிவைடட் பை ஏ பை 2. சைன் ஏ பை 2, சைன் ஆங்கிள் வந்து 60 பை 2. அப்போ இதுனா வருது பாருங்கள். ஸோ இங்கே போட்டுக்கலாம். சைன் 90 பை 2 45, சைன் 45 டிவைடட் பை சைன் 30. ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ என்னன்னு பண்ணலாம். சைன் 45 வந்து 1/√2, சைன் 30 1/2. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணால் 1/√2 இன்ட்டு 2/1 வரும். இந்த 2 √2 போட்டோன்னா ஒரு √2 கேன்சல் ஆகிடும். √2 வரப்போது. ஆப்ஷன் 2 30 டிகிரி √2 போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னும் போது அந்த டயக்ராம் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பெரிய லென்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு சின்ன லென்ஸ் இருக்கும். ஆஸ் த ஆப்ஜெக்டிவ் அந்த ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஆப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் எஃப்ஓ வந்து 40 சென்டிமீட்டர் அண்ட் ஐபீஸ் எஃப்இ வந்து 4 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. டு வியூ த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்க போகுது, சரி? ஆப்ஜெக்ட் 200 சென்டிமீட்டர். ஸோ யூஓ 200 சென்டிமீட்டர். எப்பவுமே யூ வந்து நெகட்டிவ் தான் இருக்கும். யூ வந்து மைனஸ் 200 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். த லென்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம் பாருங்கள். இதுலேயே அந்த டெரிவேஷன்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். 2 கேசஸ் இருக்கும். இன்ஃபைனைட்டு ஸ்டெயின்டு பொசிஷன். ஸோ இது வந்து நியராக இருக்கா, இங்கே u0 இருக்குது, f0 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும், இங்கே எங்கேயோ வரப்போகுது. அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் அது அப்படின்னா v0. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 லென்ஸ் தான் வந்து லென்த் ஆஃப் த டியூப், அதான் கேட்டிருக்காங்க. அப்போ v0 ப்ளஸ் எஃப்இ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சா போதும், சரியா? v0 ப்ளஸ் எஃப்இ இதான் வந்து லென்த் ஆஃப் த டியூப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 லென்ஸு. சப்போஸ் இன்ஃபைனைட் ஆப்ஜெக்டை பார்க்குற மாதிரி இருந்திருந்தா, இதுவே இன்ஃபைனைட் ஆப்ஜெக்டை பார்க்குற மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னா, இன்ஃபைனைட்டில் இருந்துச்சுன்னா இதோட இமேஜை எங்கே தான் வந்துருக்குன்னா கரெக்டாக ஃபோக்கஸில் தான் ஃபார்ம் ஆகும், சரியா? அந்த கேஸுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக f0 ப்ளஸ் எஃப்இன்னு போட்டு முடிச்சுட்டுருக்கலாம். ஆனால் இங்கே நியரர் ஆப்ஜெக்ட்னா கொஞ்சம் பின்னாடி போய் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு v0 கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ளஸ் எஃப்இ. ஸோ லென்ஸோட ஃபார்முலானது 1/f = 1/v - 1/u. எல்லாத்துக்குமே நாட் போட்டு வச்சுங்க.
ஸோ வி நாட் இதுதான் தேவை. அப்போ இது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். 1/f0 + 1/u0 = 1/v0. f0 எவ்வளோ 40, 1/40 + 1/u0 - 200 = 1/v0. அப்போ எல்சிஎம் வந்து 200 எடுத்துக்கலாம். 200 எடுத்துட்டோன்னா 4 5 20 5 வரும். இந்த -1 அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். 1/v0. 5 - 1 4 4/200 = 1/v0. 4 1s are 4 5s. ஸோ அப்போ v0 வந்து 15 வரப்போகுது, 50 சென்டிமீட்டர். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த டியூப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லென்ஸ் வந்து 50 + 4 54 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 4 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். மேட்ச் த கரஸ்பாண்டிங் entries in the column 1 with respect to the column 2 where m is the magnification produced by the mirror. சரியா, மிரரோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தலாம். ஸோ மிரர் ரெண்டு மிரர் தான், கான்கேவ் கான்வெக்ஸு. ஸோ கான்கேவ் அப்படின்னும் போது ஒரு 6 பொசிஷன் வச்சுருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேயே அதை படிச்சுட்ருப்போம். எஃப் சி இந்த 6 பொசிஷனில் இங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அப் டு ஃபோக்கஸ் வரைக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். ஃபோக்கஸை தாண்டி இங்கே வச்சா மட்டும்தான் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் கிடைக்கும். சரியா, ஸோ இந்த கேஸ் இப்படி. நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸில் எப்போவுமே விர்ச்சுவல் எரெக்ட் டிம்னிஷ்ட் இமேஜ் தான் கிடைக்கும். சரியா, ஸோ மேக்னிஃபிகேஷனில் எம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. எம் ப்ளஸ்னா விர்ச்சுவல், மைனஸ்னா இன்வெர்டட். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. விர்ச்சுவல் இன்வெர்டடு. நெக்ஸ்ட்டு வேற என்ன தெரியணும் அப்படின்னா அதான் இந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சலாம். எம் வந்து பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து என்லார்ஜ்டு இமேஜ் கிரேட்டர் தென் 1 இருந்தால். லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா 1/2 0.5 அது மாதிரிலாம் இருந்தால் டிம்னிஷ்டு இமேஜ். சரியா, ஸோ டிம்னிஷ்டு அப்படின்னாலே கான்வெக்ஸ் இருக்க பாசிபிள். சரி, இப்போ ஒரு ஆப்ஷனாக பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். 1 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எது கரெக்டாக இருக்கும் நம்ம தான் செக் பண்ணணும். இப்போ 1 செக் பண்ணிட்டு வந்துடலாம். எம் வந்து -2 கொடுத்துருக்காங்க. -2 அப்படின்னாலே அப்படின்னாலே இன்வெர்டட் இமேஜ். சரியா, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு இன்வெர்டட் இமேஜ் எதில் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்கேவில் ப்ரொடியூஸ் பண்ணோம். சரியா, கான்கேவ் மிரரில் ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பேர்னாதுன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். எப்போவுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான் பேர். சரியா, ஸோ இன்வெர்ட்டடு கான்கேவ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அது வந்து ரியல் இமேஜாகவும் இருக்கும். சரியா, ரியல் இமேஜாகவும் இருக்கும். அப்போ -2னா 2 இருக்க பாசிபிள். நான் பாசிபிள் கான்கேவாக இருக்க பாசிபிள், ரியல் இமேஜாக இருக்க பாசிபிள். கான்கேவ் ரியல் இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டுத்துக்கு பி அண்ட் சி பாசிபிள். எம் வந்து -1/2 -1/2 மைனஸ்ன்னு வந்துட்டாலே அது வந்து என்னவாக இருக்காது அப்படின்னா கான்வெக்ஸாக இருக்காது. இதுவுமே கான்கேவ் தான். சரியா, கான்கேவ் தான் இதுவுமே. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா -1/2ன்னு இருக்கா, சின்னதாக தான் டிம்னிஷ்டு இமேஜாக தான் இருந்திருக்கும். டிம்னிஷ்டு இமேஜ் இதுவும். நெக்ஸ்ட்டு டிம்னிஷ்டு இதுவுமே ரியலாக தான் இருக்க போகுது. அப்போ இதுக்குமே பி அண்ட் சி தான் பாசிபிள். செகண்டுக்குமே பி அண்ட் சி பாசிபிள். எம் +2 போது கான்வெக்ஸாக இருந்தால் மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இதுவுமே +2னா 2 டைம்ஸ் பெருசாக இருக்குது. இதுவுமே கான்வெக்ஸ் தான், கான்கேவ் தான். இது எப்போ பாசிபிள்னா ஆப்ஜெக்டை இங்கே வைக்கும் போது பெருசாக கிடச்சிருக்கும். அப்போ வந்து விர்ச்சுவல் இமேஜாக இருந்திருக்கும் இது. சரியா, ஸோ இது விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். கான்கேவ் அண்ட் விர்ச்சுவல். அப்போ பியும் டியும் இதுக்கு பாசிபிள். நெக்ஸ்ட்டு +1/2. இப்போ தான் நான் இருக்குது மேக்னிஃபிகேஷன் கம்மியாக இருந்துச்சு. இப்போ யூஸ்வலாக இங்கே வச்சாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு எரெக்ட் இமேஜ் கிடைக்கும், ஆனால் பெருசாக கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த கான்வெக்ஸில் மேக்னிஃபிகேஷன் குட்டியாக தெரியும். அப்போ இது கான்வெக்ஸ் இருக்க பாசிபிள். கான்வெக்ஸு அப்புறமா விர்ச்சுவலாகவும் இருக்கும். சரியா, கான்வெக்ஸ் அண்ட் விர்ச்சுவல். கான்வெக்ஸ் வந்து ஏ, விர்ச்சுவல் வந்து டி, ஏடி. ஸோ எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே பிசி, பிடி, ஏடி. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு. இதை நீங்கள் இன்னும் கிளியராக அப்சர்வ் பண்ணோன்னா அந்த டேபிளில் 10th புக்கில் ஒரு டேபிள் இருக்கும் அழகாக. எங்கெங்கே ஆப்ஜெக்ட் வச்சா எங்கெங்கே இமேஜ் வரும், அதோட நேச்சர் என்ன அப்படின்ட்டு அதை கிளியராக பார்த்துங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் இருக்கும், ஒரு முறை அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 identical glasses
glasses equiconvex lens of focal length f each kept in contact. கான்வெக்ஸ் லென்ஸு இப்படி காண்டாக்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காண்டாக்டில் இருக்குது. அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3/2 ரெண்டுத்துக்குமே. அதோட ஃபோக்கல் லென்த்தோ எஃப் ரெண்டுமே. சரியா? 2 ஐடென்டிக்கல் கிளாஸ் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் எஃப் ஈச் ஆர் கெப்ட் இன் காண்டாக்ட். ஓகே. the space between the two lenses is filled with the water. ஓகே. இந்த ஸ்பேஸ் வந்து வாட்டரால் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த வாட்டர் இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. the focal length of the combination. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா 3 லென்ஸ் இருக்கிற மாதிரி இது ஃபஸ்ட்டு F1 F2 F1 + F2 + F3ன்ற மாதிரி. சரியா? ஸோ the focal length of the combination F1 + F2 + F3. இந்த காம்பினேஷனோட ஃபார்முலா வந்து 1/f அப்படின்னும் போது 1/F1 + 1/F2 + 1/F3. ஃபஸ்ட்டுத்துக்கு F, இதுக்கு F, இதுக்கும் F தான். ஓகேவா? ஆனால் இதுக்கு எதுவுமே அவங்க தரல. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. 1/f அப்படின்னும் போது n21 - 1 1/r1 - 1/r2. இதில் ஒரு ட்ரிக்கு எப்போவுமே இது இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன். கான்வெக்ஸ் அப்படின்னா R1 வந்து பாசிட்டிவ், R2 வந்து நெகட்டிவ். கான்கேவ் அப்படின்னா R1 நெகட்டிவ், R2 பாசிட்டிவ். இதை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1/f = n21 3/2. 3/2 - 1 கான்வெக்ஸ் தானே. 1/r1 - 1/- r1. அப்போ -1 - 1 ப்ளஸ் ஆகிடும். 1/f = base 3 base 2 3 - 2 இதுவுமே மைனஸ் ப்ளஸ் ஆகிட்ருக்கும். 1/r + 1/rன்னு வரும். அப்போ 1/f = 3 - 1 3 - 2 1/2 into base same r2. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 1/f = 1/r, f = r. ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு இதுதான். இப்போ தேர்ட் லென்ஸுக்குமே அதே தான் இருக்கும். இப்போ செகண்ட் லென்ஸுக்கு போட்டுக்கலாம். 1/f = இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. 4/3 - 1 1/ கான்கேவ். இது கான்கேவ்ன்றதால ஃபஸ்ட்டு மைனஸ் வந்துடும். மைனஸ் ப்ளஸ் இது வந்து ஆர். அப்போ 1/f = 4 - 3/3. இதுனா ஆகிடும் பேஸ் சேம் -2/rன்னு வந்துடும். அப்போ 1/f = 4 - 3 வந்து 1/3 -2/r. சரியா? இந்த எல்லாத்துக்குமே ஆர் சேமாக தான் இருக்கும். அப்போ அந்த ஆரை வந்து நம்ம எஃப்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 1/f = -2/3fன்னு வரும். ஓகே. ஸோ இதை தான் இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எஃப் தான் வேணும். அப்போ எஃப் வேணும்னும் போது 3f/-2. சரியா? ஸோ 3f/-2. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுத்துக்கு எஃப்னே எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு தேவையானது ஃபைனலில் காம்பினேஷனுக்கு. அப்போ என்ன பண்ணுறேன் 1/f = f1க்கு எஃப் எடுத்துக்கலாம். f2க்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா மைனஸ் வரும். ப்ளஸ் தான் ஃபார்முலாவில். இந்த இடத்துல எஃப்போட வேல்யூ இது இருக்குது 3f/2 ப்ளஸ் 1/f. இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணனா 1/f -2/3f ப்ளஸ் 1/f. எல்சிஎம் எடுத்தனா 3f எடுத்துப்பேன். 3f எடுத்தனா 3 - 2 + 3. அப்போனா ஆன்சர் வரும் பாருங்கள். 3 1 4/3f. இது என்னது 1/fன்னும் போது. அப்போ எஃப்ன்னும் போது 3f/4. 3f/4 எங்கே இருக்குது? 3f/4. ஆப்ஷன் 4 கரெக்ட். சரியா? 3f/4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். An air bubble in a glass slab with a refractive index 1.5. Okay. Near normal instance 5 cm deep when viewed from the one surface and 3 cm deep when viewed from the opposite face. The thickness of the glass slab. சரியா? இன்னொரு முறை கொஸ்டினை படித்து விஷுவல் பண்ண பாருங்கள். the air bubble is in a glass slab. ஒரு கிளாஸ் ஸ்லாபில் ஏர் பபிள் இருக்குது. சரியா? ஒரு கிளாஸ் ஸ்லாபில் ஏர் பபிள் இருக்குது. வித் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுக்கு வந்து 1.5. 5 cm டீப் வென் வியூட் ஃப்ரம் த ஒன் சர்ஃபேஸ். ஒன் சர்ஃபேஸ்லேருந்து வியூ பண்ணும்போது 5 cm தெரியுதான்.
இன்னொரு சைட்லேருந்து வியூ பண்ணும்போது 3 சென்டிமீட்டர் தெரியுதான். சரியா? 3 சென்டிமீட்டர் தெரியுது. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப்? இது மொத்தத்தையும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது அப்பேரண்ட் டெப்த்து ரியல் டெப்த்து. என்ன ஆகும், தண்ணியில் ஒரு சர்ஃபேஸை அப்படியே பார்க்கும்போது, இப்போ இங்கே ஒரு லெட்ரு இங்கே இருக்குன்னா எதுவும் இல்லைன்னா அப்படியே தான் தெரிய போகுது. அதுவே இப்போ இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஸ்லாப் வச்சுட்டோன்னா ஆகிடும்னா இந்த ஹைட் வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து தெரியும். இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஹைட் அதிகமாகினே வரும். இன்னும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸுக்கு பதில் இன்னும் நல்லா திக்காக ஹையர் டென்சிட்டி வச்சா இன்னும் ஹைட்டில் மேலே ஏறி தெரியும். சரியா? இப்போ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணால் ஒரே ஒரு ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, நியூ இஸ் ஈக்குவல் டு ரியல் டெப்த்து பை அப்பேரண்ட் டெப்த்து. சரியா? அப்பேரண்ட் டெப்த்து. இங்கே அவங்க சொல்லியிருக்குது எல்லாமே என்னவா இருக்குன்னா, அப்பேரண்ட் டெப்த் தான் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பெருசாக தருது அப்படின்ட்டு. ரியல் டெப்த் அப்படின்னும் போது நியூ இன்ட்டு அப்பேரண்ட் டெப்த்து. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், நியூவோட வேல்யூ 1.5 1.5 3/2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது 5. அப்போ இது கேன்சல் ஆகலை. அப்போ 1/1.5 இன்ட்டு 5 5 5s are 25, 5 1s are 5 7.5. ஸோ ஒன்றுத்தோட ரியல் டெப்த்து அப்போ 7 சென்டிமீட்டர்னு இருக்கும் கேஸ் 1க்கு. கேஸ் 2க்கு ரியல் டெப்த் 2 வந்து நியூ இன்ட்டு அப்பேரண்ட் டெப்த் 2. அப்பேரண்ட் டெப்த் 2 வந்து எவ்வளோ, 3/2 இன்ட்டு 1.5 எடுத்துக்கலாம். 1.5 இன்ட்டு 3 1.5 இன்ட்டு 3 பண்ணனா 4.5 வரும். 4.5. அப்போ ரியல் டெப்த் வந்து இந்த சைடுக்கு வந்து 4.5 வருது. ஓகேவா? அப்போ டோட்டல் டெப்த் எவ்வளோவா இருக்கும், இந்த சர்ஃபேஸில் இருந்து அதோட ஒரிஜினல் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது, 7.5 இருக்கும். சரியா? ஒரு சர்ஃபேஸில் வந்து பார்க்கும்போது அதோட ரியல் டெப்த் வந்து 7.5 இருந்திருக்கும். 7.5 இருந்தது தான் இங்கே இருந்த ஆப்ஜெக்ட் தான் இப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அதே மாதிரி இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது, இந்த சைடில் இருக்கும்போது இது வந்து 4.5 ஹைட் இருந்திருக்கும். அதுதான் வந்து 3 சென்டிமீட்டரில் காமிச்சிருக்கு. அப்போ டோட்டல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7.5 + 4.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 7.5 + 4.5னா 10 8 12 சென்டிமீட்டர். சரியா? ஆப்ஷன் 3 கரெக்டு. இந்த லாஜிக் கரெக்டாக இப்போ அப்ளை ஆகுதா பார்த்துங்க. அப்போ இந்த பபுள் வந்து கரெக்டாக இங்கே 7.5ல் இருந்தது, மேலே இருந்து பார்க்கும்போது ஹைட்டாக 5 வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது 4 இங்கேருந்து பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரிஜினலாக 4.5 இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்காக முன்னாடியே தெரிஞ்சிச்சு 3K. சரியா? முன்னாடியே தெரிஞ்சதால அப்படி தான் தெரியும் எப்போவுமே கீழேருந்து பார்க்கும்போது. ஸோ டோட்டல் அப்படின்னும் போது இது கரெக்டாக மேலேருந்து 7.5 கீழேருந்து 4.5 கரெக்டாக இங்கே இருக்கும். ஆனால் அவங்க பார்க்குறப்ப அந்த சைடில் பார்க்கும்போது மேலே இருந்திருக்கும், இந்த சைடில் பார்க்குறப்ப இப்படி கீழே இருந்திருக்கும். சரியா? ஸோ அதான் அந்த லாஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ பர்சன் கேன் see an object only when they lie between 50 cm and 40 cm. அப்போ 50 cm to 400 cm 400 cm from his eyes in order to increase the maximum distant vision to infinity. யூஸ்வலாக நம்ம ஐ வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கிறது பார்க்கணும். ஸோ இந்த டிஃபெக்ட் 10th படிச்சிருப்போம் அப்படின்னா இது வந்து மயோபியா அப்படின்னா கிட்ட இருக்கிறது மட்டும் தான் தெரியும், தூரம் இருக்கிறது தெரியாது. சரியா? ஸோ அப்போ மயோபியா இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், மயோபியா அப்படின்னா என்ன அர்த்தம், ஐபால் பெருசாகிட்டு இருக்கும். ஐபால் பெருசாக இருந்தால இமேஜ் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துட்டுருக்கும். சரியா? ஸோ ஐபால் பெருசாக இருந்தால லென்ஸ் வந்து திக்காக இருந்தால இமேஜ் இங்கே வந்துட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதை பின்னாடி தள்ளணும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணால் தான் பின்னாடி போய் இங்கே கரெக்டாக ரெட்டினால விடும், அப்போ தான் இமேஜ் தெரியும். அப்போ கான்கேவ் லென்ஸு கான்கேவாக தான் இருக்கணும் இதுக்கு. சரியா? கான்கேவாக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. கான்கேவ் கான்கேவ் லென்ஸு. இப்போ அதோட பவர் கண்டுபிடிக்க என்ன பண்ணோன்னா, இப்போ ஒரு மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரைக்கும் தெரியுது அப்படின்னா 400 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் தெரியுது. சரியா? 400 சென்டிமீட்டர் வரைக்கும் தெரியும், அதுக்கு மேலே இருக்குது தெரியாது. அப்போ நம்ம லென்ஸ் வச்சவொடனே இன்ஃபினைட்டில் இருக்கிறது அட்லீஸ்ட் 400க்கு வரணும். இது எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா, யூ வந்து -400 போட்டுக்கணும். யூவில் இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது தெரியாது. சரியா? தூரத்தில் இருக்கிறது தெரியாது, இன்ஃபினிட்டில் இருக்கிறது தெரியாதா? அப்போ யூ வந்து அவங்க என்னவா பண்ணோன்னா இன்ஃபினிட்டியாக எடுத்துக்கணும். சரியா? யூ தூரத்தில் இருக்கிறது தெரியாது, நம்ம அந்த லென்ஸ் போடும்போது என்ன ஆகணும், இன்ஃபினிட்டியில் இருக்கிறதும் தெரியணும். அப்போ யூ வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ வி வந்து ஏற்கனவே அவங்களுக்கு 400 வரைக்கும் தெரியுதா, அட்லீஸ்ட் இந்த லென்ஸ் போடும்போது
அந்த இன்ஃபினிட்டியில் இருக்கிறது 400க்கு வந்துடணும். அப்போ 400 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? மயோஃபியா அப்படின்னாலே தூரம் இன்ஃபினிட்டியில் இருக்கிறது தெரியாது, லென்ஸ் போட்டவொடனே இன்ஃபினிட்டியில் இருக்கிறது தெரியணும். யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். வி வந்து -400. சரியா? இது ஏன் சார் நம்ம 50 எடுக்கல அப்படின்னும் நீங்கள் கொஸ்டின் பண்ணோம். 400 ஏன் எடுத்தோம் அப்படின்னா கிட்ட இருக்குது அவனுக்கு ஏற்கனவே தெரிய போகிறது, பின்னாடி இருக்குது தான் தெரியாது. அப்போ மேக்ஸிமம் இருக்கிறது 400, அந்த 400 தான் வியாக எடுத்துக்கணும். இந்த லென்ஸ் போட்டவொடனே தூரத்தில் இருக்கிறது இங்கேயாச்சும் வந்துடும். இப்போ இங்கே வந்தவொடனே நம்ம கண் நார்மலாக ஏற்கனவே இருந்த மாதிரி ஒர்க் ஆகி இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்டும் தெரிய ஆரம்பிச்சுன்னா இப்போ இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணி ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும். 1/f = 1/v - 1/u வா? 1/f இது இன்ஃபினிட்டி போயிடும். 1/-400, ஏன்னா லென்ஸுக்கு இந்த சைடில் தான் இமேஜும் ஃபார்ம் ஆகிருக்கும். -400. ஸோ எஃப் வந்து -400 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் வந்து -400. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பவர்னா 1/f. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குமா? இதை மீட்டராக மாற்றணும்னா f = -4 மீட்டர். பவர் ஆஃப் லென்ஸு டயாப்டரு 1/f. டயாப்டர்ன்றது மீட்டரில் தான் இருக்கும். அப்போ 1/4 -4 1/-4 1/-4 1/4 வந்து 0.25 -0.25 diopter. Option 2 correct. Next question பார்க்கலாம். A beam of light from the source L is incident normally on a plane mirror from a fixed at a certain distance x from the source. அப்போ ஒரு மிரர் நான் எடுத்துக்கிறேன். மிரர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்? A beam of light இங்கேருந்து எடுக்கிறேன். beam of light source L is incident normally on a plane mirror fixed at a certain distance x. சரியா? இப்படி வந்தால் நான் இப்படியே போயிட போகுது. சரியா? The beam is reflected back as a spot on the scale placed just above the surface. When the mirror is rotated through a small angle theta, the spot of the light found to be moved through a distance y. On the scale the angle theta is given below. இதை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 முறை படித்து என்ன தமிழில் புரிஞ்சுங்க எப்பவுமே. அப்போ ஓரளவுக்கு ஈஸியாக விஷுவல் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்க? பீம் ஆஃப் லைட் ஃப்ரம் எ சோர்ஸ் எல். இந்த சோர்ஸ்லேருந்து ஒரு பீம் ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆன் த மிரர், நார்மலி ஆன் த மிரர் ஃபிக்ஸ்டு அட் எ சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ். த பீம் ரிஃப்ளெக்ட் பேக் as a spot on a scale placed just above the surface. அப்போ இப்படி வந்தது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ ரிஃப்ளெக்டை இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துட்டாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட் நார்மலி அந்த பிளேன் ஃபிக்ஸ்டு சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். த பீம் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் த ஸ்பாட் ஆன் எ ஸ்கேல் ஜஸ்ட் அபோவ் த சர்ஃபேஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த மிரரை, இப்படி இருந்த மிரரை ரொட்டேட் பண்ணுறாங்க. எப்படி? டு த ஆங்கிள் டீட்டா. இந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணாங்கன்னா இதுவுமே என்ன ஆகிடும்னா, அந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம், இது ஒரு முறை ரொட்டேட் ஆயிடுச்சு. டீட்டானா வந்தது 2 டீட்டா, ஸ்பீடும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ 2 டீட்டாவாக வந்துட்டுருக்கும். சரியா? நியூ இமேஜ் வந்து 2 டீட்டா இங்கே வந்திருக்கும். இதான் ஒய் டேஷ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல் கண்டிஷனில் வெறும் டீட்டான்னு இருந்திருக்கும். tan டீட்டா அப்படின்னும் போது y/xன்னு இருக்கும். நியூ கேஸுக்கு tan டீட்டா டேஷ் அப்படின்னு கூட எடுத்துக்கிறான். நியூ கேஸுக்கு இது என்ன ஆகிட்ருக்கோம்? டிஸ்டன்ஸ் வந்து y டேஷ் பை எக்ஸ் அதே தான் இருக்கும். சரியா? இப்போ அவனா கேட்குறாங்க இந்த y டேஷ் தான் வேணும். y டேஷ் அப்படின்னும் போது இந்த டீட்டா வந்து 2 டீட்டான்னு ஆகிட்ருக்கு போகுது. 2 டீட்டான்னு ஆகிட்ருக்கும். அவங்க டீட்டாலே தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துப்போம். y/xன்னு வரப்போகுது. அப்போ இந்த டீட்டா 2 டைம்ஸ் y/2xன்னு வந்துடும். சரியா? y/2x. சரியா? நம்ம இதை சிம்பிளாக இனிஷியலாக இருந்த கேஸ் வந்து y/x. இதை 2 டைம்ஸ் நம்ம ஒரு டைம் டீட்டா இன்க்ரீஸ் பண்ணும்போது 2x கீழே வந்துடும். சரியா? 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு y/xனே வரப்போகுது. அந்த டீட்டாவை இந்த சைடு இருந்ததுன்னா y/2x. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, எ தின் ப்ரிசம் ஹேவிங் த ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் வந்து ரீஃப்ராக்டிங் ஆங்கிள் 10 டிகிரி இஸ் மேட் அப் ஆஃப்
கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.42 1.42 அதோட ஆங்கிள் வந்து 10 டிகிரி ஆங்கிள். The prism is combined with the another thin prism of glass refractive index n2 வந்து 1.7. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆங்கிள் தான் அது, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் the thin prism having the refracting angle 10. The prism is combined with another வந்து refractive index கொடுத்துறாங்க. The combination produce a dispersion without deviation. Dispersion அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லென்ஸ் இருந்துச்சு, இன்னொரு 2 லென்ஸு கம்பைன் பண்ணும்போது அதுனா அது டிஸ்பர்ஷன் 7 கலர்ஸ் பெண்ட் ஆகி போல் வந்தது அப்படியே இருக்குது, அதை 7 கலர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இது மாதிரி வந்தாலே என்ன பண்ணுங்கள், டீவியேஷன் 1 = டீவியேஷன் 2 ரெண்டும் ஒன்றா இருக்கும் போது தான் என்ன ஆகிடும் அப்படின்னா அது டிஸ்பர்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணிடும் 2 லென்ஸும். அப்போ மினிமம் டீவியேஷன் அப்படின்னும் போது அதோட ஃபார்முலா n-1 × a 1 போட்டுங்க. இங்கே வந்து n2 - 1 a2 போட்டுங்க. n1ஓட வேல்யூ 1.42 1.42 - 1னா 0.42 × 10 a1 வந்து 10. இது வந்து 1.7 - 1 வந்து 0.7 a2 தான் தேவை. இது மல்டிபிள் பண்ணினா 4.2 / 0.7 = a2 42/7 7 1s are 7 7 6 are 6 7s are 42 கரெக்ட். அப்போ a2 வந்து 6 டிகிரி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The refractive index of the material of prism is √2 and the angle of prism சரியா, angle of the prism இங்கே போட்டு angle of the prism a வந்து 30 டிகிரி, refractive index வந்து √2. One of the two refracting surface of the prism is made up of mirror inward. அப்போ இந்த சைடு mirror inwards by silver coating. The beam of monochromatic light is enter the prism from another ஃபேஸில் இந்த சைடில் another ஃபேஸ் எடுத்துக்கிறேன், இது நார்மல் போட்டுக்கிறேன். இப்படி என்ட்ரு ஆகுது another phase. The light entering from the prism from another phase will retrace its path after reflecting from the silvered surface if the angle of incidence of the prism is இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, ஏ கேட்குறாங்க, இது ஐன்னு எடுத்துப்போம், ஆங்கிள் ஐ கேட்குறாங்க. இப்போனா சொல்லியிருக்காங்க இப்படி வந்தது இப்படி போயிட்டு திரும்பி அதே வழியில் வந்திருக்குன்றாங்க. சரியா, அதே வழியில் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இங்கே மிரர் தானே இருக்கு, மிரரில் என்ன நடக்கும், ஆங்கிள் ஐ = ஆங்கிள் ஆரா. இப்போ இப்படி வந்திருந்தா இப்படி போயிருக்கும், வந்த வழியிலே போகுதுன்னா அதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. சரியா, அப்போ இங்கே 90 டிகிரி, இந்த பார்ட்டு 90 டிகிரி. அவங்க கேட்குறது இதுதான் கேட்குறாங்க, இந்த பாயிண்ட் கேட்குறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணோம். இதுக்கு நான் ஒரு ட்ரிக் ஈஸியாக சொல்லியிருப்பேன். என்னன்னா n1 sin θ = n2 sin θவா. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னா, இந்த சைடு என்ன மீடியமு அந்த ஆங்கிள், இப்போ இங்கே ஆர் n1 sin i = இங்கே இருக்கிறது n2 இங்கே இருக்கிற ஆங்கிள் நார்மலுக்கும் இதுக்கும் இருக்கிற ஆங்கிள் ஆர், n2 sin r. சரியா, இப்போ இருக்க தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n1 1 sin i தான் கண்டுபிடிக்கணும். sin i = n2 to r. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் பாருங்கள், இது 30 டிகிரி. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன், மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் இது 30, இது 90. 30 + 90 120. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 60 இருக்குமா, 60. அப்போ இது மொத்தம் 90 டிகிரி, இது 60னா இந்த பார்ட் வந்து 30 டிகிரி. சரியா, அப்போ sin 30 டிகிரி. அப்போ sin i 1 அது போயிடும், √2 sin 30 டிகிரி வந்து 1/2, அதை 1/√2 × 1/√2 போட்டோன்னா √2 கேன்சல் ஆகிட்டு i வந்து 1/√2ன்னு வரும். sin i வந்து 1/√2. அதை என்ன சொல்லிக்கலாம், sin 1/√2 sin 45 டிகிரி, sin 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இந்த ஆங்கிள் 45 டிகிரியில் வரும்போது தான் என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் இப்படி நடந்திருக்கும் 45 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துவோம். An object is placed at a distance of 40 cm from a concave mirror of focal length 50. அப்போ நான் ஒரு கான்கேவ் வரைஞ்சிட்றேன், கான்கேவ் மிரரு ஆஃப் ஃபோக்கல் லென்த் 15. சரியா, இது 15னா இது 30 இருக்கும், இது எஃப் சென்ட்ரு. சரியா, எஃப்சி போட்டேன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 cm. அப்போ இதை தாண்டி இங்கே இருக்கும் 40 cm. பிஹைண்ட் த சென்டர் அப்படி இருந்துன்னா பிட்வீன், இதுக்கு நடுவில் இங்கே தான் எங்கேயோ வந்திருக்கு போகுது. கரெக்டாக, ஸோ இங்கே எங்கேயோ வரப்போகுது, டிமினிஷ்ட் இமேஜாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா,
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேஸ்ட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 சென்டிமீட்டர் டுவர்ட்ஸ் த மிரர். இங்கே இருந்த ஆப்ஜெக்ட்டு 20 சென்டிமீட்டர் டுவர்ட்ஸ் த மிரர்னா இது 20னா 50, இந்த இடத்துல இப்படி வரப்போகுது. இங்கே வைக்கிறாங்க செகண்ட் டைம், இது ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைம் இங்கே வைக்கிறாங்க. இங்கே வச்சுருந்தா இமேஜ் வந்து இங்கே எங்கேயோ வரப்போகுது. சரியா, இங்கே வச்சா பிஹைண்ட் த சென்டர் இப்படி வரப்போகுது. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த இமேஜ் வில் பி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த இமேஜ் வந்து இங்கேருந்து இங்கே போயிருக்கு. இதோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் கொஸ்டிங்க. ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் போட்டு வந்துடலாம் பாருங்கள். கேஸ் 1 எடுத்துக்கிறேன். கேஸ் 1ல் 1/f = 1/v + 1/u. ஃபோக்கல் லென்த்து எப்போவுமே என்ன தான், -15 தான். ஸோ இனிஷியல் கேஸ் ஒன்னுக்கு u வந்து -40, v கண்டுபிடிக்கலாம். 1/-15 = 1/v, அங்கே ப்ளஸ் தான் இருந்தாலும் மைனஸ் போட்டுக்கிறேன், -15. இந்த -15ன்றதால இது u வந்து 40ல 40. அப்போ இந்த -1/40 ஆன்சர் வரும்போது 1/40 = -1/15 = 1/v. 40க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுத்தானா வரும் பாருங்கள். 5 8s are 40, 5 3s are 3 8s are 24, 24 × 5, 5 4s are 20, 5 2s 120 வருது. சரியா, 120 எடுத்தனா 40, 4 3s are 12, 3 மைனஸ் இது 15 × 8 வருமா, 8 5s are 40, 8 1s are 8 + 2 120. அப்போ 15 8s are -8ன்னு வந்துடும். இதுதான் வந்து 1/v. அப்போ v 1/v = -5/120ன்னு வந்திருக்கும். 120/5 பண்ணும்போது 5 1s are 5 2s are 10, ரிமைனிங் 2 5 4s are -24. v வந்து -24 சென்டிமீட்டர். சரியா, ஸோ கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன்னா 15க்கும் 30க்கும் நடுவில் வந்திருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 24. இப்போ இது கேஸ் 1 முடிஞ்சிச்சு. இப்போ கேஸ் 2க்கு அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, எஃப் அதே தான், மிரர் தான். யூ வந்து இப்போ என்ன இருக்குது, எங்கே எத்தனை வந்து வச்சுருக்காங்க, 20 சென்டிமீட்டர் இந்த பாயிண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ரெட் கலரில் வச்சுருக்கேன் பாருங்கள், 20 சென்டிமீட்டர். இப்போ எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். யூ வந்து -20ன்னு போட்டுப்பேன். அதே ஃபார்முலாவா, 1/f = 1/v + 1/u, -1/15 = 1/v - 1/20, 1/20 - 1/15 = 1/v. 20யும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 60 எடுத்துக்கலாம் பாருங்கள். 60 எடுத்தனா 23s are 15 4s are 1/v. அப்போ v -1ன்னு வரும், v வந்து -16 வரப்போகுது. கரெக்ட், இந்த பாயிண்ட் வந்து 60. அப்போ இமேஜ் எங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா 24லேருந்து 60க்கு போயிருக்கு. கரெக்டாக, 24லேருந்து 60 போயிருக்குன்னா அப்போ மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். 24 டிஸ்பிளேஸ்டு பை 6, 24 இங்கேருந்து இங்கே போயிருக்கு. 5 1, இதை மைனஸ் பண்ணால் 5ல் 2 போச்சுன்னா 36. அப்போ இங்கே இருக்கிற இமேஜ் தான் இங்கே போயிருக்கு, அவே ஃப்ரம் த மிரர். இங்கேருந்து இங்கே போயிருக்கு, அதனால் அவே ஃப்ரம் த மிரர். 36 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த மிரர்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஆஸ்ட்ரோனமிக்கல் ரீஃப்ராக்டிங் டெலிஸ்கோப் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பெருசு, நெக்ஸ்ட்டு சின்னது. வில் ஹாவ் த லார்ஜ் ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன், ரொம்ப பெருசாக வரணும். அண்ட் ஹை ஆங்குலர் ரெசல்யூஷன். வாட் இஸ் த தென் when it has ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன், பெருசாக இருக்கணும். சரியா, அப்போ அதை அப்பாச்சர்னு சொல்லியிருப்பாங்க. டயாமீட்டர் கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கணும், ஆப்ஜெக்டிவ் பெருசாக இருக்கணும். அதே மாதிரி அதோட ஃபோக்கல் லென்த்தும் பெருசாக இருந்தால் தான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கேப்சர் பண்ண முடியும். ரெண்டுமே, எஃப்பும் பெருசாக இருக்கணும், டயாமீட்டரும் பெருசாக இருக்கணும். ஸோ லார்ஜர் ஃபோக்கல் லென்த் ரெண்டுமே லார்ஜ். ஆப்ஷன் 3 கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸு. ஈக்வி கான்வெக்ஸ்னா இதுவும் ஆறுனா இதுவும் 6. சரியா, ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். பவர் P is cut into 2 symmetrical halves along the plane containing the principal axis. இப்படி தான் இருக்க போகுது. சரியா, அப்போ இப்படி இது ஒரு பாதியாகும், இது ஒரு பாதியும் இப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க. சரியா, அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்றதால இப்படி கட் பண்ணிட்டாங்க. the power of one part will be, பவர் ஆஃப் ஒன் பார்ட். இதோட லாஜிக்கு 10th ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா இங்கே பிளாக் கலர் பேப்பர் வச்சு மூடிட்டாங்க. அப்போ அதோட இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதோட எங்கே ஃபார்ம் ஆகும்னா அதே இடத்துல தான் ஃபார்ம் ஆகும். இமேஜ் வந்து ஃபுல்லாக தான் ஃபார்ம் ஆகும், ஆனால் அதோட இன்டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடும், அவ்வளோதான். அப்போ அதே இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட பவர் அதே தான் இருக்கும். சரியா,
ஸோ பவர் சேஞ்ச் ஆகாது, அது ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜோட இன்டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டபுள் கான்வெக்ஸ் லென்ஸு. டபுள் கான்வெக்ஸ் லென்ஸு இப்படி இருக்குது. டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் எஃப் வந்து 25 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ்ன்றதால ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதுவே கான்கேவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் எடுத்துக்கணும். த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஒன் ஆஃப் த சர்ஃபேஸஸ் டபுள் த அதர். அப்போ R1 நான் ஆறுன்னு எடுத்துக்கேன், R2 என்ன எடுக்கணும், டபுள் த அனதர், சைன் கன்வென்ஷனோட போட்டுக்கிறோம், -2Rன்னு எடுத்துக்கணும். சரியா, ப்ளஸ் மைனஸ். ஃபைண்ட் த ரேடியோ ஆஃப் த ரீஃப்ராக்ட், ஃபைண்ட் த ரேடியோ இஃப் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னோட வேல்யூவும் கொடுத்துறாங்க. என்னோட வேல்யூ வந்து 1.5. ஸோ இதோட ஃபார்முலா 1/f இஸ் ஈக்குவல் டு n21 - 1 1/r1 - 1/r2. ஸோ இந்த ஃபார்முலா ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க பாருங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க. 1/25 இஸ் ஈக்குவல் டு n21 வந்து 1.5, 1.5 - 1 வந்து 1.5, அதை 1/2ன்னு எடுத்துக்கிறேன். 1/r மைனஸ் ஆஃப் 1/-2r, இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1/25, இந்த 2வை கூட இந்த சைட் போட்டுக்கோ, 2/25 ஈக்குவல் டு பேஸ் வந்து 2Rன்னு எடுத்தனா இங்கே நான் வந்துடும் 2 + 1 3, 3R இப்படி வரப்போதா. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4R, 4R இஸ் ஈக்குவல் டு 25 3s are 75. அப்போ R வந்து 75/4, 75/4 பண்ணனா 7, 4 1s are 4 தான், ரிமைனிங் 3 5, 4 8s are 32, 32 32, ரிமைனிங் 3.0, 4 7s are 28, ரிமைனிங் 2 0, 4 5s are 18.75. அது இதுதான் இருக்குது. சரியா, 18.75 இன்ட்டு 2 பண்ணனா 37.5 கன்ஃபார்மாக வந்துடும். ஆப்ஷன் 3 கரெக்டு. ஸோ ஆறுன்றது 18.75. இன்னொரு சைடு இருக்கிற சர்ஃபேஸ் வந்து இன்ட்டு 2 பண்ணனா 2 5s are 10, 2 7s are 14, 15, 2 8s are 16, 7 1 3, 37.50 சென்டிமீட்டர். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கலர் ஆஃப் த லைட் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த்? லாங்கஸ்ட் வேவ் லென்த்னாலே ரெட்டு தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாருங்கள். விப்ஜிஆர் கீழே இருந்து போடுவேன். சரியா, விப் VIBGYOR, ரெட்டு தான் லாங்கஸ்ட் வேவ் லென்த்து. டீவியேஷன் வந்து மினிமமாக இருக்கும். இதுக்கு வேவ் லென்த் கம்மி, டீவியேஷன் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Two similar thin equiconvex lens, two similar thin equiconvex lens, ரெண்டு of focal length f each are kept coaxially in contact. ரெண்டுமே இது மாதிரி கான்டாக்டில் இருக்குது. ஈச் ஃபோக்கல் லென்த், இதோட ஃபோக்கல் லென்த்தோ எஃப் தான், இதோட ஃபோக்கல் லென்த்தோ எஃப் தான். ஸோ டூ சிமிலர் தின் ஈக்விகான்வெக்ஸ் லென்ஸ், த ஃபோக்கல் லென்த் எஃப் ஈச் ஆர் கெப்ட் coaxially in contact with each other such that the focal length of the combination, இதோட காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த்து F1. ஸோ இதை கண்டுபிடிப்போம். இதோட ஃபோக்கல் லென்த் என்னது, 1/Fனா 1/F + 1/F, இதுதான் ஃபார்முலா, ரெண்டும் சேம்ன்றதால. அப்போ 1/F Fன்னும் போது 1/F 2/F, இது திருப்பி போட்டால் F/2, F/2 இதுதான் நான் அதுனா F1ஓட வேல்யூ. சரியா, இங்கெல்லாம் F1 வேணால் போட்டுக்கோ. F1ஓட வேல்யூ F/2. இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிறதோட காம்பினேஷன் வந்து F1, அதோட வேல்யூ F/2. ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட் கண்டிஷனாக எடுத்துப்போம். when the space between the two lenses is filled with the glycerin ஃபில் பண்ணியிருக்காங்க. glycerin has the same refractive index, அதோட refractive indexும் 1.5 தான். சரியா, அப்போ 1.5 as that of glass. the equivalent focal length of F2. ஸோ இது மூணுத்தையும் ஒன்றா இருக்கும்போது இதோட ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். 3 ஒன்றா இருக்கும்போது 1/F இஸ் ஈக்குவல் டு, அது F2ன்னு கூட எடுத்துக்கலாம். 1/F2ன்னும் போது 1/F1 + 1/F2 + 1/F3. இதில் இது ரெண்டும் FFன்னு தெரியும். இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நடுவில் இருக்கிற லென்ஸு லென்ஸு கான்கேவ் லென்ஸு. சரியா, அதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க 1/F இஸ் ஈக்குவல் டு n21 - 1 1/r1 - 1/r2. ஸோ 1/F நம்ம போது Fன்னு எடுத்துக்கிறேன். n21னா 1.5, 1.5 - 1 1/2. கான்கேவ்னா 1/-6 மைனஸ் கான்கேவுக்கு நான் சொல்லியிருக்கேன். R1 வந்து நெகட்டிவும் R2 வந்து பாசிட்டிவும் சொல்லியிருப்பேன். ஸோ -6ன்னு வந்திருக்கும்.
அப்போ 1/2 இன்ட்டு ஆர் காமனாக எடுத்தோன்னா -2 வந்திருக்கும். -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/f வந்து -6ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ -1/6ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து f -6ன்னு வந்திருக்கு போகுது. சரியா? f -6. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு நம்ம போட்டிருந்தாலும் எப்படி வந்திருக்கும் பாருங்கள். இந்த கேஸுக்கு என்ன வரும், இந்த லென்ஸோட வேல்யூ மட்டும் எடுத்தோன்னா 1/f இதுக்குமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 தானே. அப்போ 1.5 - 1னா 1/2 தான் வரும். அதுக்குன்னா வரும் 1/r + 1/rன்னு வரும். கான்வெக்ஸுக்கு எடுத்தோன்னா அப்போ 1/2 இன்ட்டு r/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/r. அப்போ 1/f = 1/rன்னு வந்திருக்கு. f r இதை தெரிஞ்சு வச்சுக்கணுமா? அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது f -fன்னு வந்துடும். ஸோ அப்போ 3தோட ஃபோக்கல் கண்டுபிடிச்சிடும். இதுக்கு f நடுவில் இருக்குது மட்டும் -fன்னு வந்துடும். சரியா? இப்போ இது 3தோட காம்பினேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/f2 அப்படின்னும் போது 1/f ப்ளஸ் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து மைனஸ்ல, அப்போ -1/f + 1/f. ஸோ 2 பார்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/f2 வந்து 1/fன்னு வரும். f2 வந்து fன்னு வந்துடும். ஸோ f1ஐயும் f2 கம்பேர் பண்ணுங்கள். f1:f2ன்னு கேட்டிருக்காங்களா, இங்கே போட்டலாம். f1/f2ன்னு போட்டோன்னா f1 வந்து f/2 / f. ஸோ இது திருப்பி போடும் போது f/2 1ன்னு இருக்கும். 1/fன்னு வரும். f கேன்சல் ஆச்சுன்னா 1:2. ஆப்ஷன் 2 கரெக்ட். f1/f2 = 1:2. Next question, the total internal reflection when the angle of incidence is equal to the critical angle for the pair of medium in contact with the will be the angle of refraction. அவங்களே கொடுத்துட்ருக்காங்க total internal reflection when the angle of incidence is equal to the critical angle. அப்போ angle of incidence IC கொடுத்துட்டாங்க. அப்போனா அவன் critical angle அப்படின்னும் போது ரீஃப்ராக்ஷன் அப்படியே 90 டிகிரியில் போகும். சரியா? ஸோ இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஐ வந்து அதிகமாக இருக்கணும், அப்புறம் டென்சர்லேருந்து ரேராக போகணும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A ray is incident at an angle of incidence I on the one surface of a small angle prism. ஒரு ப்ரிசம் போட்டுக்கலாம். ஒரு ப்ரிசமில் நான் இருக்கு, இது நார்மல் லைன் எடுத்தோன்னா இது இன்சிடென்ட் ரே. கரெக்டாக இந்த ஆங்கிள் ஐ. A ray is incident at an angle I on the one surface of a small angle prism. Angle of prism A கொடுத்துட்டாங்க. And emergence normally from the opposite surface. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரீஃப்ராக்ஷன் நடந்திருக்கும். கரெக்டாக? ஸோ ரீஃப்ராக்ஷன் எப்படியோ பெண்ட் ஆகிருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, எமர்ஜென்ஸ் நார்மலி ஃப்ரம் த சர்ஃபேஸ். எமர்ஜென்ஸ் நார்மலி ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போகுதுன்னா கன்ஃபார்மாக இங்கேயுமே இப்படியே தான் வந்துருக்கணும். கரெக்டாக இப்படியே வந்தால் தான் இப்படி போகும். இங்கே வேறு மாதிரி வந்திருந்தால் பெண்ட் ஆகி போயிருக்கும். சரியா? இந்த டயக்ராம் இப்படி தான். ஓகே. If the refractive index of the material of prism is mu, then the angle of incidence nearly equal to. இந்த ஐ கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த ஐ கேட்குறாங்க. இந்த பார்ட்டு 90 டிகிரி, இந்த பார்ட்டு 90 டிகிரியா, இது 90 டிகிரி, இது ஏ தரல. அப்போ இது கண்டுபிடிக்க முடியாதா? ஸோ சப்போஸ் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஈஸியாக இந்த இடத்துல ஸ்னெல்ஸ்லா, இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்னெல்ஸ்லா போட்டு முடிச்சுட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெரிவேஷன் யூஸ் பண்ணி போட்டுக்கணும். டெரிவேஷன்லாம் என்ன வரும் அப்படின்னா R1 + R2 வந்து ஏன்னு போட்டிருப்போம். சரி, R1 + R2 ஏன்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல எமர்ஜென்ஸோட ஆங்கிள் வந்து 0. எமர்ஜென்ஸு 0வா? எமர்ஜென்ஸ் 0ன்னும் போது இந்த R2வும் 0ன்றது தான் அர்த்தம். சரியா? எமர்ஜென்ஸ் 0னா R2 ரீஃப்ராக்ஷன் ஆகலை, அப்படியே போயிடுச்சு. R2 வந்து 0. அப்போ R1ன்றது எவ்வளோன்னு வந்திருக்கு? R2 0 போட்டோன்னா R2ன்றது ஏ, R1ன்றது ஏ. R1 ஏவா? ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி இங்கே ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணுங்க பாருங்க, பார்க்கலாம். N1 sin I = N2 sin R. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது N1 R மீடியம் 1ன்னு எடுத்துக்கிறேன். sin I = N2 வந்து நியூவு, சைனு ஆறுன்றதுல ஏன்னு போட்டுக்கிறேன். அப்போ ஸ்மாலர் ஆங்கிள் சைனை தூக்கிட்டா அப்படின்னா I = நியூ ஏ. ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டினா, an object is placed on the principal axis of a concave mirror. concave mirror principal axisல தான் ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்காங்களா. எஃப் இது
ஃபோக்கஸ்னால் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2Fன்னு இருக்கும் சரியா. an object is placed at the placed on the principal axis of a concave mirror at the distance 1.5 இங்கே வச்சுருக்காங்க 1.5 இது F 1.5னா இங்கே இருக்கும் சரியா. அப்போ U வந்து -1.5ன்னு எடுத்துக்கலாம். F வந்து கான்கேவ்ன்றதால -F தான் இருக்கும். அந்த இமேஜ் V கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. 1/F = 1/V + 1/U. 1/Fக்கு -Fன்னு எடுத்துக்கிறேன், 1/V தான் வேணும். இது ப்ளஸ் இருந்தாலும் அந்த -1/1.5Fன்னு ஆகிடும். இது இந்த சைடு வரும்போது 1.5F - 1/F = 1/V. இதை வந்து நம்ம 10/15Fன்னு கூட எடுத்துக்கலாம். -1/F = 1/V. 15F LCM எடுத்தனா 10 - 15 = 1/Vன்னு வரும். 10 - 15 வந்து -5/15F 1/V. 5 1s are 5 3s are V வந்து -3F சரியா. இந்த சைடில் தான் வரும். ஆப்ஜெக்ட் இங்கே வச்சோன்னா இந்த சைடில் தான் வந்திருக்கும். 3 × the F -3F ஆப்ஷன் 1. Next question, if the critical angle for the total internal reflection for the medium of vacuum 45 degree, IC வந்து 45 degreeன்னு கொடுத்துட்டாங்க. then the velocity of light in the medium, first இதுக்கு அந்த refractive index கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா n21 = 1/sin IC சரியா. 1/sin IC sin IC அப்படின்னும் போது 1/n21 n21 sin IC 45ன்னு கொடுத்துட்டாங்க. sin 45 வந்து எவ்வளோ 1/√2. sin 45 கொடுத்துட்டாங்க. 1/√2 = 1/n21. அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √2 √2ன்னு வந்துச்சா. இப்போ இந்த மீடியமில் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. n = c/v. v தான் வேணும். vன்னும் போது c/n. cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸. இதோட என்ன கேட்டிருக்காங்க, அந்த வெலாசிட்டி. அப்போ இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் 2. அப்போ 3/√2 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஆப்ஷன் 2.